ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 45 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாள் வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 27 லிட்டர் அந்த ரேஞ்ச் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதனால் 2025 அப்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி ஃபீல் 2AB பார்த்தீங்கன்னா சிட்ரான் ஏர் கிளாஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த 45 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போயுமே அதே நமக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் டர்போ ரெண்டுமே இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரை பொறுத்த வரைக்கும் 82 ஹார்ஸ் பவரும் 115 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் இல்லை நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் தான் கொடுக்குறாங்க. இதுவே டர்போ வேணும்னா ஒரே ஒரு மாடல் டாப் வேரியண்ட்டில் மட்டும் வருது. அது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 110 ஹார்ஸ் பவரும் 205 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. மைலேஜ் எல்லாருமே கேட்பீங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ் நான் சொல்கிறேன். சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 14-15 அந்த ரேஞ்சு கொடுக்கும். ஹைவேஸ்லாம் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17 வரைக்கும் மைலேஜுங்கிறது கொடுக்கும். ஆவரேஜாக 16 to 17 அந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து இந்த வண்டியில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்ஜின் ரூமை பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சுலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸும் நிறையவே இருக்குங்க. சென்ட்ரா இன்ஜின் இருக்குது. அடியில் வந்து பேடிங் இல்லை, ஓப்பனாக தான் இருக்குது. பட் இன்ஜினை சுற்றி நிறையவே ஸ்பேசியஸாக இருக்குது நமக்கு.